எல்லாருக்கும் வணக்கம். இப்போது பைக் இன்சூரன்ஸ் வந்து எக்ஸ்பைரி ஆகிட்டா அதை வந்து ரினியூவல் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. இப்போ வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பைரி டேட்டு முடிஞ்சு போய் கூட ரினியூவல் பண்ணாமல் இருப்பீங்க. அது வந்து முன்னெல்லாம் வந்து எப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாண்ட வந்து வண்டி எடுத்துன்னு போய் காமிச்சு நீங்கள் வந்து ரினியூவல் பண்ணோம் அந்த மாதிரிலாம் இருந்தது. ஆனால் இப்போது அதெல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து உங்களுக்கு வண்டி இருந்தால் போதும், நீங்கள் ரினியூவல் பண்ணலன்னா கூட அந்த இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் வந்து வீட்டில் இருந்தே கூட இல்லை ஆன்லைன் மூலமா நீங்கள் ரினியூவல் பண்ணிக்கலாம். அதை தான் நான் சொல்ல போகிறேன். இப்போது கூகுள் பேஜில் போயிட்டு ஹவு டு ரினியூ எக்ஸ்பைர்டு டூ வீலர் லைசன்ஸ் இன்சூரன்ஸு அப்படின்னு போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கோ டிஜிட்டு இந்த மாதிரியான வெப்சைட்ஸ் எல்லாம் வரும். நீங்கள் இதில் பார்த்து பண்ணிக்கலாம். இல்லை அப்புறம் வந்து இந்த ஏசி கேஓ இது வருது, இதில் போய்ட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். உங்களுடைய வண்டி நம்பர் அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா வரும். இப்போ நான் வந்து என்னோடய வண்டி நம்பர் போடுறேங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் சர்ச் பண்ண சொல்லி கேட்குறாங்க. என்னோட வண்டி மாடல் வந்து ஹீரோ ஹோண்டா. ஹீரோ ஹோண்டா பேஷன் ப்ரோ என்னுடைய வண்டி மாடல் வந்துடுச்சு. வியூ த ப்ரைஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1 இயருக்கு இந்த பிளான் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து தேர்ட் பார்ட்டி பிளான் வந்து இது வருது. அதே போல் கம்ப்ரன்சிவ் பிளான்னு சொல்லிட்டு இது கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இதில் போய்ட்டு டைரெக்டாக பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு வெப்சைட் இருக்கும், கவர் ஃபாக்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த கவர் ஃபாக்ஸ் உள்ளே போனீங்கன்னா கவர் ஃபாக்ஸ் இன்சூரன்ஸ் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு இன்சூரன்ஸோட புரோக்கர்ஸ் மாதிரி இருக்காங்க. அபவுட் கவர் ஃபாக்ஸ்னு இருக்குது பாருங்கள். அபவுட் கவர் ஃபாக்ஸில் வந்து போட்டிருக்காங்க, கவர் ஃபாக்ஸ் இஸ் IRDAI அத்தரைஸ்டு இன்சூரன்ஸ் புரோக்கர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து 2013 இந்த ஒர்க்கு பண்ணிகிட்ருக்காங்களாம். ஓகேங்களா. இது வந்து டிரான்சாக்ஷன் எல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும். சரிங்களா. இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து என்ன சூஸ் பண்ணோன்னா இன்சூரன்ஸில் வந்து இவங்க வந்து எல்லாமே இருக்குது, ஹெல்த் இன்சூரன்ஸ் அந்த மாதிரி இருக்குது. நம்ம வந்து இதில் வந்து என்ன சூஸ் பண்ணோன்னா பைக்கு, நம்மள வந்து பைக் தானே, பைக்கு கார் எல்லாமே இருக்குது. பைக் வந்து சூஸ் பண்ணணும். பைக் சூஸ் பண்ணிட்டு இதான் என்னுடைய வண்டி நம்பரை வந்து இங்கே என்ட்ரு பண்ணணும். நான் ஆல்ரெடி என்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். பைக் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு எக்ஸ்பைரி பிஃபோர் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டு கொடுப்பாங்க. அது வந்து உங்களுக்கு தெரியும் அந்த டேட்டுக்கு முன்னாடி முடிஞ்சிச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. வியூ கோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து சில கொட்டேஷன்ஸ் தருவாங்க. என்ன மாதிரியான லைசன்ஸ், அதாவது என்ன மாதிரியான ரேட்டில் வந்து என்ன மாதிரி இது வந்து இன்சூரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை நம்ம வந்து கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ணோன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போவோம். நெக்ஸ்ட் பேஜுக்கு போனோன்னா இங்கே பாருங்கள், இத்தனை இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது பாருங்கள், ACKO இருக்குது, நியூ இந்தியா இன்சூரன்ஸ் இருக்குது, IFFCO இதெல்லாம் இருக்குது. அப்புறம் வந்து யுனைடெட் இந்தியா, ரிலையன்ஸு, பஜாஜ் இந்த மாதிரி நிறைய இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு வந்து எந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு வேணும், பாலிசி வேணும், உங்களுக்கு வந்து பைக்கோட வேல்யூ அதிகமாக வேணும் இல்லை கம்மியாக வேணும், இந்த மாதிரி ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த கவர் ஃபாக்ஸ் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய இன்சூரன்ஸ் ஏஜென்சியோட வந்து டைப் வச்சுருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது
நான் வந்து இதில் ஏசிகேஓ இது எடுக்கலான்னு தான் இருக்கேன். ஏன்னா வந்து இதில் வந்து எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாக இருக்குது. அது வந்து எனக்கு 1 இயருக்கு போதுமான பாலிசியாக இருக்குது. இதில் வந்து ஐடிவி வேல்யூ பாருங்கள், 13,375 கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ நம்ம வண்டி வந்து ஏதாவது மிஸ் ஆகிடுச்சு இல்லை ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா உங்களால் அதிகபட்சம் வந்து ஒரு 13,000 ரூபாய் வரைக்கும் தான் கிளைம் பண்ண முடியும். ஏன்னா வந்து வண்டி வந்து ஒரு கொஞ்சம் பழைய வண்டி, அதனால் வந்து அவங்க அவ்வளோதான் கொடுப்பாங்க வேல்யூ. வந்து உங்கள் வண்டியை பொறுத்து அதோடைய வேல்யூ வந்து மாறும். அப்படிங்களா? இது வந்து ஐடிவி அப்படின்னா இன்சூரன்ஸ் டிக்ளேர்டு வேல்யூன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பிளானை வந்து பார்க்கணும்னா இங்கே வந்து பிளான் டீட்டெயில்னு இருக்குது பாருங்கள். இதில் வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பிளான் தெரியும். இதில் வந்து ஓன் டேமேஜ் ப்ரைஸ் வந்து 69 ருபீஸு, தேர்ட் பார்ட்டி ப்ரீமியம் இது வந்து பார்த்திங்கன்னா 752 இருக்குது. இப்போ வந்து மெயினாக வந்து நம்ம போலீஸ் வெரிஃபிகேஷன்லாம் வந்து நம்மளை வந்து என்ன பார்க்குறாங்க அப்படின்னா நம்மளோட இன்சூரன்ஸில் வந்து தேர்ட் பார்ட்டி ப்ரீமியம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்குறாங்க. இது வந்து என்ன அப்படின்னா மூன்றாம் நபர் விபத்து காப்பீடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சப்போஸ் வந்து இப்போது நம்ம வந்து யாரோ ஒருத்தர் வண்டி மேலே நம்ம வண்டி மோதுது, இல்லை அவங்க வண்டி நம்ம வண்டி மேலே மோதுது, ஒரு பிரச்சனை ஆகுது அப்படின்னும் போது இந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சின்ன இன்ஜுரி, ஏதோ அடிப்படுது, இல்லை வந்து அவங்க வண்டி ஏதோ டேமேஜ் ஆகுது, அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம மேலே தப்பு இருக்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நம்மக்கிட்ட இருக்கிற அந்த இன்சூரன்ஸில் இருக்கிற அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ணி கோர்ட்டு மூலிமா வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. அது ஒரு இது மாதிரி கொடுத்துருவாங்க, பாதிக்கப்பட்டவங்க விக்டிமுக்கு வந்து கொடுப்பாங்க. அதுக்கு தான் வந்து தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் வந்து மெயினாக பார்க்குறாங்க. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த ஏசிகேஓ இந்த இன்சூரன்ஸ் வந்து நான் வாங்க போகிறேன். இப்போ வந்து இது ஜஸ்ட் இது கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் போகுது. இது வந்து என்னுடைய வண்டி நம்பரு, ஹீரோ ஹோண்டா பேஷன் ப்ரோ 100cc இதெல்லாம் வந்துடுது. ஓகேங்களா? இதில் வந்து ஜிஎஸ்டி வந்து 18% வரும். 820 ரூபா வந்து ப்ரீமியம் வந்து ஜிஎஸ்டி வந்து 18% கால்குலேட் பண்ணி போட்டிங்கன்னா 148 வருது. 148 டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 968 வருது. அதாவது 968 வருது. இப்போ வந்து நான் வந்து பே நவ் அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே வந்து உங்களுடைய அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க, கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க. பே பண்ணுறதுக்கு முன்னாடி அட்ரஸ் தப்பாக இருந்ததுன்னா நான் உங்களுக்கு வந்து லைசன்ஸ்க்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் வரும். அதனால் வந்து தயவு செஞ்சு அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா இங்கே எடிட்னு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க, அதில் போய்ட்டு நீங்கள் எடிட் கூட பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய அட்ரஸ் நான் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து என்னோடய நேமு, டேட் ஆஃப் பர்த், ஃபோன் நம்பரு, மெயில் ஐடி இதெல்லாம் வந்து ஆல்ரெடி இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து நான் வந்து பே கொடுக்க போகிறேன். ஓகே, பேமெண்ட் ஆப்ஷன், இந்த ஆப்ஷன் கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து இது வந்து கார்டில் கட்டுறீங்களா, அது வந்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஏடிஎம், இன்டர்நெட் பேங்கிங் இதெல்லாம் வரும். இஎம்ஐ அந்த மாதிரி ஏதோ எல்லாமே வரும். என்னென்ன ஆப்ஷனில் உங்களுக்கு பே பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மெர்ச்சன்ட் நேம் வந்து கவர் ஃபாக்ஸ் இன்சூரன்ஸு புரோக்கிங் ப்ரைவேட் லிமிடெட் அந்த வெப்சைட்டோட நேமு. பேமெண்ட் அமௌண்ட் வந்து 968 வந்திருக்கு. ஓகேங்களா? நான் இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா இன்டர்நெட் பேங்கிங்கில் தான் பே பண்ண போகிறேன். ஓகேங்களா? நான் எப்போவுமே கார்டு யூஸ் பண்ணி பண்ண மாட்டேன், இன்டர்நெட் பேங்கிங்கில் தான் பண்ணுவேன். ஓகேங்களா? இப்போ வந்து இன்டர்நெட் பேங்கிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து எத்தனை பேங்க் இருக்குது, ஆக்சிஸ் பேங்க் இந்த மாதிரி பேங்க்குங்கெலாம் இருக்குது. இதில் வந்து நான் வந்து என்னுடைய பேங்க் வந்து ஸ்டேட் பேங்க், நான் ஸ்டேட் பேங்க் க்ரியேட் பண்ணுறேன். கிளிக் பண்ணியாச்சு. மேக் ஏ பேமெண்ட் கொடுத்தோடனே ஸ்டேட் பேங்க் இதுக்கு போகுது, சைட்டுக்கு போகுது. இதில் போயிட்டு லாகின் பண்ணுறோம். லாகின் பண்ணோடனே இந்த அமௌண்ட் வந்து நம்மளுக்கு இங்கே இது பண்ணோம் காட்டும் 968. ஓகேங்களா? இது வந்து சர்வீஸ் சார்ஜஸ் எல்லாம் இல்லை, ஏன்னா இவங்க இது பண்ணுற பேங்க்கே தான் இது, அதனால் சர்வீஸ் சார்ஜ் எல்லாம் எதுவும் கிடையாது. கன்ஃபார்ம் கொடுக்குறோம். கன்ஃபார்ம் கொடுத்துட்டு அகைன் ஒன் டைம் கன்ஃபார்ம் கேட்கும், திருப்பி கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்துட்டு நம்மளோட மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வந்து என்டர் பண்ணிவிட்டு பேமெண்ட் கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்தோடனே பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சுங்களா? இப்போ வந்து நெக்ஸ்ட்டு அந்தோட பேஜுக்கு வந்து இது ஆகும்.
ஓகேங்களா. பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் வந்துச்சு, டிரான்சாக்ஷன் ஐடி வந்துச்சு, கங்க்ராச்சுலேஷன்ஸ் வந்துடுச்சு. ஓகே, பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துச்சு, டிரான்சாக்ஷன் ஐடி இதெல்லாம் வந்துச்சு, கரெக்டாக இருக்குது. இப்போ வேறு எதுவுமே இல்லை. இப்போ டவுன்லோட் பாலிசின்னு இருக்குது பாருங்கள். இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும். அந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட இன்சூரன்ஸ் காப்பி இது தான். இதை வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்து உங்களுடைய பைக்கில் வச்சுக்கலாம், அவ்வளோதான். இதை வந்து நம்ம எப்போனா வந்து கேட்கும் போது நீங்கள் வந்து இதை அவங்களுக்கு வந்து இது பண்ணிக்கலாம். எப்போ உங்கள் வண்டி செக் பண்ணுறாங்களோ இல்லை இப்போ வந்து இந்த மாதிரி இன்சூரன்ஸ் இருக்கா உங்கள் வண்டியில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இதை வந்து நீங்கள் வந்து காமிச்சிக்கலாம். இது பாலிசி இஷ்யூடு டேட் இருக்கும், இது வந்து எண்டிங் டேட் இருக்கும். அதாவது வந்து 1 இயர்க்கு நான் போட்டேன், 1 இயர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே தெரியும். 1 இயர்க்கு வந்து ஓகே. பேமெண்ட் ஆப்ஷன் முடித்த பிறகு ஒரு பிடிஎஃப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் வந்து வந்துடும். இந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் ஒரு காப்பி வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களோட வண்டியில் வச்சிட்டிங்கன்னா போதும். எங்கேயாவது வந்து கேட்கும் போது இதை வந்து காமிச்சிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். இந்த பாலிசி டேட்டு வந்து மெயினாக வந்திருக்கும் இதில். இது வந்து 5th August 2021 நான் பண்ணியிருக்கேன். இப்போ பண்ணது வந்து உங்களுக்கு வந்து 1 இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th August 2022 நைட்டு மிட் நைட் வந்து 12 o'clock முன்னாடி, அதாவது வந்து 11:59க்கு வந்து இந்த பாலிசி வந்து எக்ஸ்பைரி ஆகிடும். இது வந்து நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ரினியூவல் பண்ணிக்கலாம். அதுவும் இதே போல் மெத்தடில் வந்து நீங்கள் ஆன்லைனில் கூட பண்ணிக்கலாம். ஓகேவா, இதுதான் ஃபுல்லாக பாலிசியோட டீட்டெயில்ஸ், பாலிசி அமௌண்ட் இது. ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.